ஹலோ சார், நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்க சார். என்னல சொல்றேன்? முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிசார்ட்டுக்கு போங்களே. அண்ணே, ஒன்றும் கவலைப்படாதண்ணே. பணம் பத்திரமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இருண்ணே. வா வா வா, உள்ள போ போ, வா. கொண்டு போ சீக்கிரம்டா. பணத்தை எங்கண்ணே வைக்க போறீங்க? ஏய் சீக்கிரம் வாங்கடா. எல்லாம் சேஃப்னே. குரு அண்ணா, அடுத்தவனை அடிச்சு சம்பாரிச்ச மொத்த பணமும் உள்ள இருக்கு. 2 நாள் சேஃபா. என்ன ஒரு டைப் அணிக்கிறாங்க. எட்டு சத்தம் வேற மாதிரி இருக்கு. குண்டை லாக் பண்றானே. ஏயா 10 லட்ச ரூபா வட்டி கொடுத்தும் பத்தலைன்னு தூக்கிட்டு வந்துட்டியா காலையிலேயே? ஐயோ பாவையா அவன். கன்ஃபார்மா முடிச்சிட்டாங்க. சிக்கனை பொரிச்சிருச்சிடலாம். சரி மாமா. சிக்கனை அடைச்சி. ஏய் அண்ணே, கட்சிக்காரன் போறான், கிளம்புறான். எல்லாருக்கும் பேசினபடி பட்டுவாடா பண்ணணும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. வாண்ணே. இப்படிப்பட்ட காவாலி பள்ளிகளோட நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டா நம்ம ஆளுக்கு மகளிர் எண்ணி பதவி கிடைக்காது இருக்கு. இந்த வந்துட்டேன் இந்த வரேன். தலைவரே சொல்லுங்க தலைவரே. தம்பி, மொத்த பணம் உள்ளதாண்டா இருக்கு, பத்திரமா பாத்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் தலைவரே. ஆனால் புக்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எடுத்துக்கோ. பணம் எங்கே இருக்குன்னு அவனுக்குலாம் தெரிய போகுது. நீ பத்திரமா பார்த்துக்கோ. சரி தலைவரே, நான் பார்த்துக்கிறேன்.
தலைவரே என்னல தலைவரே ரெசார்ட்லேருந்து குரு தலைவரே. சொல்லல. தலைவரே, நம்ம ரெசார்ட்ல ஒரு பொண்ணு செத்து கிடக்கு தலைவரே. என்னல சொல்ற? உள்ள வர பணம் இருக்கே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ எதையும் காட்டி கொடுத்துடாத. அப்பப்ப இங்க என்ன நடக்குங்கிறத மட்டும் சொல்லு. என்னல சரி, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். இந்த டேய் குழந்தை, தலைவரே தம்பியை கூப்பிடுறா. சரிங்க தலைவரே. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாரு. கொக்கேன் எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ இருக்கும் மேடம். நார்காட்டிக்ஸ் கேஸ், நான் வேலபிள். உள்ள போனா வெளியே வரவே முடியாது. என்ன ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? எம்எல்ஏ சந்தான பாரதி பேசுறமா? சொல்லுங்க எம்எல்ஏ சார். நம்ம ரிசார்ட்ல ஒரு கொலை நடந்துருச்சு. அது வெளியே தெரியாம எப்படி முடிக்கணுமோ அதை பார்த்து முடிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சேர வேண்டியது கரெக்டா வந்து சேரும். கரெக்ட் டைம்க்கு கரெக்டா கொடுத்துடணும். மேடம், ப்ரெஸ்ஸு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் யாரும் வர வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலான்னு. என்ன எம்முக்கு அவனுங்க வரணும்? அவனுங்க வந்து என்ன பண்ண போறானுங்க? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். போய் விட்னஸ் எதா இருந்தா பார்த்து கூட்டிட்டு வா போ. ஓகே ஐயா, இது என்ன பார்த்தீங்களோ அது மேடம்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுங்கள். தெளிவாக சொல்லணும், புரியுதுங்களா? பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். வணக்கம் மேடம். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். மேம்கிட்ட என்ன பார்த்தீங்களோ. நீ எம்எல்ஏ சந்தன பாரதி தம்பி தானே? ஆமாம் மேடம். ஆ, சரியாக கோஆப்ரேட் பண்ணனா அண்ணே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் மேடம். என்ன மினிஸ்டர்ஸ்லாம் நாளைக்கு வராங்க, ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி கேஸை க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க அண்ணன் கிட்ட நான் ஒரு மேட்டர் பேசியிருக்கேன், அதை என்னன்னு போய் கேட்டு வாப்போ. சரிங்க மேடம். அவர் போட்டோம். வாங்க ஹலோ அண்ணே. வாங்க மேம். விட்னஸ் மேம். அம்மா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குப்பை கொட்ட ஊத்தம்மா. அந்த பொண்ணு பணமா இருக்குதுமா. யார் இவன்? செத்த பொண்ணோட அப்பாவா? இல்லை மேம், வேலை செய்கிறவர் மேம். ஆ? அப்புறம் என்ன எம்முக்கு நீ சீன் போட்டுக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்து. என்னத்தை பார்த்தேன்னு சொல்லு. இந்த ஆளுங்க தான் அனுப்பு. ஓகே மேம். யூ என்னையா நீ இப்படி சொல்லுற? நம்ம சொன்னல, தெளிவாக சொல்லு. மேடம் மேடம் என்ன நினைப்பாங்க? அண்ணே ஓகேன்னு சொல்ல சொன்னார் மேடம். ம், சரிங்க மேடம். ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. அண்ணே கிளியர் த பிளேஸ். எல்லார்கிட்டயும் மொபைல் ஃபோன்ஸை கலெக்ட் பண்ணுங்க முதல்ல. ஓகே மேம், சீக்கிரம் வாங்க. தம்பி அப்பா இருக்காரா? என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் ஃபோனையும் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனையும் கொஞ்சம் கொடுங்க. என்ன சார் இது? காலையில இருந்தே போன கொடுன்றீங்க, வெளியிலே விட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் சார். டார்ச்சர் பண்றீங்களே சார். வந்து என்ன பிரச்சனை அப்புறம் சொல்லுவோம். எங்கள் வேலையை எங்களை செய்ய விடுங்க. உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த ரூம் போவேன்.
எடுத்து கொடுப்பா. சார் உங்க போனை கொடுங்க. எதுக்கு? அதெல்லாம் மீட்டிங்ல சொல்லுவாங்க, உங்க போனை கொடுங்க சார். கொடுங்க சார். சீக்கிரம் கிளம்பி கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. வரேன். கொடரோடு கோமதி வேண்டாம், வத்தலை குண்டு வனைஞ்சா பெட்டர்னு ஒன்ன கூட்டு வந்தா நான் சந்தனம் ஜவ்வாது ஸ்ப்ரேன்னு போட்டு கமகமன் மணக்குறேன். நீ என்னடா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? யாரு நானா? நீ தான் நேத்து நைட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. 8 ஊருக்கும் கேக்குற மாதிரி. இந்த பார், நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. நான் வந்து சில போல இருக்கிற உன்னைய சொல போல தூக்கி முழுங்கலும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த பம்பத்தலையனும் பரட்டத்தலையனும் 2 பக்கி பயல்களும் உன்னை கேப்ல கெடா வெட்ட பார்த்தாங்க. அவங்கள விரட்டி போனதுல டயர்டாகி சின்னதா ஒரு கொரட்டை விட்டேன். சில பேருக்கு நூன் ஷோ பிடிக்கும், சில பேருக்கு நைட் ஷோ பிடிக்கும். ஆனா இந்த குட்டி குஞ்சானுக்கு நூன் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, ஒரே நாள்ல 4 ஷோ பார்த்தவன் நானு. ஆனா இப்ப நீ பார்க்க போறது இந்த குட்டி குஞ்சானோட ஸ்பெஷல் ஷோ. ஷோ எல்லாம் வேற யார்கிட்ட காட்டு போ. வேற யார்ட்டியாதா? அங்க எவனோ தட்டுறான், முதல்ல அவனை பாக்குறேன், அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். கரடி உந்த மாதிரி காட்டேஜுக்குள்ள கான்ஸ்டபிள் பூந்திருக்கு. என்ன வேணும்? ஃபோன் வேணும். ஃபோன் செல்போன் கடையில இருக்கும். உங்க ஃபோன் தான் வேணும். என் ஃபோன் விற்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல. தரீங்களா இல்ல நானே போய் எடுத்துக்குவா? இருங்க இருங்க, கதவு திறந்துட்டு தான் உள்ள பாஞ்சிடுறதா? யார் இருக்கா என்ன விசாரிக்கிறது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. கேப் இல்லாம சாத்தணும். ஷபா, இந்தாங்க. இது என்ன ஐபோனா? இல்ல, மை போன். இது உன் போனா? இல்ல, வோடஃபோன். போயிட்டு வாங்க, போங்க. நல்ல பொன்னம்பலத்தோட மினியேச்சர் மாதிரி ஆளு மண்டையும் பாரு. ஒரு காஃபினா தொலைச்சிடும் ராஸ்கல். சார், இவனுதான் பிராங்க்ங்கிற பேர்ல பப்ளிக்க டார்ச்சர் பண்றவனுங்க. உள்ள வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். டேய் டேய் எழுந்துடா. எந்தடா முதல்ல? திரிசாவா? விட்டனா 2. எந்தடா மேல? போன் எடுறா. நீ உன் போன் எடுறா. வாங்கிட்டான்டா. நான் என்ன சார் பண்ணேன்? பிச்சரோ ராஸ்கல். ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் சார் போன் தருவீங்களோ? அது இல்ல சார், அவன் போன்ல பலானது. உண்மையை சொல்லிடுறான். இருக்குல்ல, இல்லடா போன் எடுறா. எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கண்டதையும் வச்சுக்கங்க. இந்த சார் போன் குர்ரா. உன் போனை எடு. நீங்களும் கொடுமா போனை. என்ன வேடிக்கை சார்? என்னத்துக்கு கேக்குறீங்க? பிச்சரோ ராஸ்கல். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் வெளியே அசம்பிள் ஆகணும். சரியா? வந்துருங்க வெளியே. ஓகே சார். அந்த கேமரா யாருது? கை வச்ச தொலைச்சிருவ ராஸ்கல். வாங்க சார் போலாம். போயிட்டான்டா. ரக்ஷன், ரக்ஷன், எழுந்துருடா, எழுந்துரு. நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ரக்ஷன், போலீஸ் எல்லாம் வந்தாங்க. ரெசார்ட்டை விட்டு வெளியே போவேனான்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 15 மினிட்ஸில் கார்டன் ஏரியா வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா.
எல்லார்கிட்ட இருந்தும் ஃபோனை கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க மேம். கலெக்ட் பண்ணியாச்சு. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் அங்கிள். ஓ, அடா யூஆர் அ கேர்ள் டு பி லவ்ட். எங்க உங்க வீட்டுக்கு? ஓ, இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? ஹாய், ஐ எம் சிவராமன், ரிட்டையர்ட் கர்னல். கை கொடுக்காம இருந்தா பேட் ஹேபிட். சொன்னதுக்கு அப்புறமா கை கொடுத்தா இன்னும் பேட் ஹேபிட். சாரி, உங்கள் ப்ரைவசியை நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? அட போங்க அங்கிள், ஜாலியாக இருக்கலாம். ரெசார்ட்க்கு வந்தா இங்கே ஏதோ ப்ராப்ளமா, வெளியில் போக கூட விட மாட்டாங்க. என்னாச்சுன்னே தெரியல. ஓ, யாரோ நேற்று நைட்டு கொலை பண்ணிட்டாங்களா? பாவம், ஏன் தான் மனுஷனே கொலை பண்ணுறானோ. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நம்ம ஒன்றும் பேனிக்காக வேணாம். போலீஸ் தான் வந்துட்டாங்கல்ல, இனி அவங்க பேனிக் ஆயிக்குவாங்க. சரி வரேன். ஏய், ஏன்டா கண்ணு சீரியஸாக இருக்க? பி ஜோவியல். கொலையை பார்த்த மாதிரி பயப்படுறேன். குரு, இங்கே எதிர்பாராமல் சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. அண்ணே, இங்கே என்ன நடக்குது? நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. அந்த விளக்கணையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கவனம். சார், மேடம் உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. குரு, நான் வர்றேன். சரிண்ணே. தம்பி, நீங்கள் உள்ளே போங்க. மேடம், நல்ல எம்முக்கு பேனா வச்சிருக்கீங்க, ஒரு எழுதுற பேனா வச்சிருக்க கூடாது? பேனா ரொம்ப பழசா இருக்கு. ஆன்டிக்கா? ஓல்ட் இஸ் கோல்ட். ஈவன் ஐ எம் ஆன்டிக். எனக்கு ஆன்டிக் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைலிஷ். நைஸ். தேங்க்யூ. We'll meet soon. ஆமா, செத்தது யாரு? எனக்கு தெரியாது மேடம். டேய், நீ தானடா எங்க மேனேஜரு? தெரியாதுங்கிற? ஒன்னு போட்டன்னா என்னத்துக்கு மேனேஜரா வச்சிருக்கானுங்கன்னு தெரியல உன்ன வேலைக்கு. இங்க எத்தனை ரூம் இருக்கு? மேடம், இங்கே மொத்தம் 12 கேஸ் தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க யாரு கூடயுமே வரல மேடம். யாரு கூடயும் வரலனா? கெஸ்ட் வந்தவங்க பொட்டியில வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா? ஆளப்பாரு நல்ல வாயில வருது. பார்க்கலையா? சரி சரி, கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் சொல்லு. நீங்க எழுதிக்கோங்க. இருக்கா? இருக்கு மேடம். சரி, உங்க ரெசார்ட்ல எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு? மெயின் கேட்ல ஒண்ணே இருக்கு மேடம். அப்புறம்? அவ்வளவுதான் மேடம். என்னது? மெயின் கேட்ல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா, வேற எங்கேயும் இல்லையா? டேய், என்னங்கடா ரெசார்ட் நடத்துறீங்க? பிரைவசிக்காக ஓனர் தான் வைக்கல. பிரைவசிங்கிறது ரூம்ல இருக்கணும்டா. வர்ற கெஸ்டுக்கு யார் செக்யூரிட்டி கொடுக்கறது? அப்புறம் வந்து எங்க கழுத்தா இருக்குது? அந்த ஒரு சிசிடிவி கேமராவது வேலை செய்தா? வேலை செய்யுமா? ஃபுட்டேஜ் கிடைக்குமா? கிடைக்கும். நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டோட்டல் ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். ஓபன் பண்ணு. மேம், நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே தான் மேம் எல்லாரும் உள்ளே வந்தாங்க.
நான் தான் உங்களை ரிசீவ் பண்ணேன். Hi sir. Hi. Welcome to our resort. My Please pleasure. come. Yeah, thank you. என்னடா பங்களா எப்படி இருக்குது? பைத்தியக்காரா, அது பங்களாலடா, ரெசார்ட்டுடா. பங்களா மாதிரி இது ரெசார்ட். ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு. ஹலோ ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி கத்திட்டு வரீங்க? சுரேஷே, உன் கோட்டை குடுறா. கோட்டை குளுதுரா. பிரதர் ஒன்றும் இல்லை, பையன் கொஞ்சம் மூளை கோளாறு, மூளை குழச்சி சரியில்லை. அப்படியா? யாரோட பைத்தியக்காரன்ற? பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்கட்டும். டீசெண்டான ஆளுங்களா இருக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்க ப்ளீஸ். ரொம்பலாம் டீசெண்டா இல்லையா? மூடிக்கிட்டு வாயேண்டா. பெட்டி தூக்கவே இந்த பாடுபடுறாளே, வீட்டில் எப்படி சட்டி பாத்திரம் தூக்கியிருப்பா? ஏய் சுந்தரி, மாமா கட்டிக்கடி. ஐ லவ் டி. இது ஒன்றை தவிர ஒன்றும் தெரியாது, மூடு. நீ தூக்கவே வேணாம், இழு. உள்ள வந்து எப்படி தூக்கணுங்கிறத நான் தூக்கி காமிக்கிறேன் உனக்கு, அதே மாதிரி நீ தூக்கு. ஆண்டி. டேய் கொசுவலை மண்டையா, என்ன கை அரிக்குதா? இத கசக்கிறதோட நுப்பாட்டிக்க. இதுக்கு மேல உன் கற்பனை எங்கேயாவது போச்சு, பிசிக்கிருவேன் பிசிக்கி. டேய் நீ ஏன்டா அறுக்க போற கோழி மாதிரி கத்துற? ஏப்பா, என் பேர்ல ரூம் போட்டிருக்கா பாரு. உங்க பேர் சொல்லுங்க சார். குஞ்சான், குட்டி குஞ்சான். ஏன்டா கொரோனா வந்த கொசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பேர் புதுசா இருக்கு, அதான் கேட்டேன். கோழி குஞ்சை எப்படி கூப்பிடுவாங்க? கோழி குஞ்சு கூப்பிடுவோம். அதே மாதிரி எங்க அப்பனுக்கு நான் குஞ்சு, அதான் குட்டி குஞ்சான்னு பேர் வச்சிருக்காங்க. என் பரம்பரை பேர்லாம் கேட்டேன்னா ஆடி போயிருவேன். அப்புறம் நாங்க வந்த வேலையை பார்க்கணும். சீக்கிரமா சாவியை கொடு. எங்களுக்கு கீ. 2 காரிடர்ல படுக்க வை, 2 கக்கூசில படுக்க வை. ஏன்டா வலிப்பு வந்த மாதிரி கணக்கிற? டேய் ஏதாவது கம்பி எடுத்து கையில விடுங்கடா. இவங்க பார்வையிலே பம்பரம் விடுறாங்க, பார்த்து சூதானமா நடந்துக்க. வா போலாம். ஐ லவ் டி. எனக்கு ஏன்டா லவ் யூ சொல்ற? நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. உனக்கு எம்மேல ஆசை, எனக்கு உம்மேல ஆசை. ஆனா அக்கம் பக்கத்துல யாராவது பாத்துருவாங்களோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட வராது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். கால் மேல கால் போட்டு கூட பேசலாம். விளையாடி கால் மேல கால் போட்டதுக்கே கால் வருது. ஹாய் டார்லிங். பேபி எங்க இருக்கீங்க? நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு நம்ம மேனேஜரோட வந்திருக்கேன். அப்படியா? சாரி பேபி, மறந்துட்டேன். அவன் உன் கூட வரக்கான். ஆமா பேபி. சார் வணக்கம் சார். யோ எப்படியா இருக்க? நல்லா இருக்கு சார். என்னது? நல்லா இருக்கு சார். சஞ்சனா பேபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்யா. அத நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். நான் 2 நாள்ல ஊருக்கு வந்துருவேன்யா. மீடியா நேர்ல வந்து பேசிக்கலாம். நான் வர்ற விஷயம் பேபிக்கு தெரிய வேணாயா. சஞ்சுக்கு ஷாக் கொடுக்கணும். சரியா? சரி, பேபி கிட்ட போன் கொடு. இந்தா கொடுக்குறேன். சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவர் பார்த்து பாப்பல. சரியா?
சரி ஓகே. நீயும் அவரை பத்திரமா பாத்துக்கணும். ஓகேங்க. உங்களை எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி அவரையும் பத்திரமா பாத்துக்கிறேங்க. சரி பேபி. ஹே, என்ன கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஊருக்குள்ள இருந்தா 4 பேர் பாப்பான்னு ஒதுக்குப்புறமா ஒதுங்கலான்னு பார்த்தேன். இப்ப பார்த்தா ஓம் புருஷன் நாளைக்கு ராத்திரியே வர்றேங்கிறான். இதுவும் நடக்காது போட்டிருக்கு. அதான் இன்னைக்கு ராத்திரி இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓ, அப்ப நடக்கிறத இப்பயே நடத்திடலாங்கிறியா? அப்ப இப்பவே ரெடி. கைய போட்டாலே காலிங் பெல் அடிச்சிடறாங்களே. என்ன முதல்ல கால் வந்துச்சு, இப்ப காலிங் பெல் வருது. எவன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வாழ விட மாட்டேங்கிறாங்களே. சஞ்சனா ஆன்ட்டு சஞ்சனா யாரா கதவை டொக் டொக் தட்டுறது? சஞ்சனா இருக்கிறாளா சார்? சஞ்சனாவா? சஞ்சனா என்ன உன் கிளாஸ்மேட்டா இல்ல கிளாஸ்மேட்டா? பேரை சொல்லி கூட்டினா பிச்சு புடிய பிச்சு உன்னைய. அது இல்ல சார், மச்சானுக்கு இன்னைக்கு குவா குவா டே. எது? ஐ மீன் ஹாப்பி பர்த்டே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதனால நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணலாம். தாராளமா பண்ணு. அதான் 2 கட்டச்சியை வச்சிருக்கேல, கட்டைய போடுறதுக்கு கூட்டி போய் ஆடுங்க. அதுக்கு தான் ஆன்ட்டிய. அங்க என்னடா எட்டி பாக்குற? என்கிட்ட பேசுனா என்னைய பார்த்து பேசு. டான்ஸ் ஆடலாம் சார். ஐயோ போங்கடா, நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்டா. ஏன்டா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அரப்பு ஷாம்பு போட்டு குளிங்கடா. போங்கடா, போடா, போ போ. எட்டி பாக்குறதே வேலையா போச்சு. யாரு அந்த பம்பத்தலையனும் பரட்டத்தலையனும் என்னவா? ஃபயர் கேம்ப் வச்சிருக்காங்களாம். சரி வா போலாம். போவோம். முதல்ல போய் அங்க சூட்டை ஏத்துவோம், வந்துட்டு சூட்டை இறக்குவோம். குளிச்சுட்டு போலாமா? சார், என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் கேம்ப் ஃபயர் போட்டு அப்படியே ஃபன் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாரும் வராங்க, நீங்களும் வந்தா வரீங்களா சார்? இல்லை, நான் வரல, நீங்கள் போங்க.